ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் பேப்பர் 2க்கான சைக்காலஜி சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சைக்காலஜி சிலபஸ் கேட்டிருந்தீங்க, சயின்ஸு சிலபஸ் கொடுங்க, சோசியல் சிலபஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. நம்ம சயின்ஸு சோசியல் பொறுத்தளவு ஸ்கூல் புக்கில் உள்ள அப்படியே டாபிக் எல்லாமே வரும். சைக்காலஜிக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து யூனிட் வைஸ் வந்து ஒரு 10 யூனிட் வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அதில் உள்ள டாபிக் தான் கேட்போம்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நமக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சயின்ஸ் கொடுத்துருக்கோம், சோசியல் கொடுத்துருக்கோம், நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டுமாரோவில் இருந்துட்டு ஜாயின் பண்ண வில்லிங் ஆனவங்க வந்துட்டு நம்மளோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜியில் உள்ள யூனிட் 1 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பேப்பர் 2க்கானது. பேப்பர் 2க்கான யூனிட்டில் உள்ள சிலபஸ் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 1 அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படிங்கிற டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே என்னென்ன சப் டாபிக் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க, அப்படியே நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுத்துருக்குறோம். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், வரையறை, கருத்துக்கள் மற்றும் கொள்கைகள், வளர்ச்சி மற்றும் முன்னேற்றங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள், இயற்கை தாக்கம் மற்றும் குழந்தை வளர்ப்பில் முன்னேற்றம், நிலைகள், குழந்தை பருவம், குழந்தையின் ஆரம்ப நிலை மற்றும் குமர பருவத்தின் முன்னேற்ற பரிமாணங்கள், உடல், அறிவாற்றல், ஒழுக்கம், மனவெழுச்சி மற்றும் சமூகம் அப்படிங்கிற டாபிக் வந்து குழந்தை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, குழந்தை முன்னேற்ற கோட்பாடுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து கம்பல்சரி வந்துட்டு எல்லாமே முக்கியமான டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான சைக்காலஜி சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறோம். பிஓ எக்ஸாம், குரூப் 4 இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து டெட் எக்ஸாமுக்கு வந்து ஆல்ரெடி இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க 10 படிச்சுக்கோங்க. ஒன் வேர்ட் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த குழந்தை முன்னேற்ற கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக உளவியல் நிலைகள் எரிக்சனோடது, அடுத்து அறிதிறன் வளர்ச்சி பியாஜேவோடது, ஜீன் பியாஜே அவர்களோடது, அடுத்து ஒழுக்க நிலை அப்படின்னா கோல்பர்க் அவர்களோடது, அடுத்து அறிதிறன் முன்னேற்றத்தில் சமூக கலாச்சார அணுகுமுறை விகாட்ஸ்கி அவர்களோடது, அடுத்து சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாடுகள் இது வந்துட்டு ப்ரொஃபன்ப்ரனர் அவர்களோடது வந்து கொடுத்துருக்குறாங்க. யூனிட் 2 எடுத்துக்கிட்டோம்னா கம்பல்சரி வந்து அதில் எல்லா டாப்பிக்குமே படிச்சுக்கோங்க, முக்கியமானது. ஏன்னா நமக்கு வந்து ஆத்தர் அந்த கோட்பாடுகள் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, அதை அப்படியே படிச்சுக்கணும். அடுத்து யூனிட் 3 அப்படின்னு பார்த்தோம்னா, கவனம், புலன்காட்சி மற்றும் நினைவு அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் சப்டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, கவனம் அப்படிங்கிறதுக்கான பொருள், தன்மை மற்றும் தீர்மானித்தல் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து புலனுணர்வு மற்றும் புலன்காட்சி விதிகள், புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள், திரிபு காட்சி மற்றும் இல்பொருள் காட்சி, நினைவு, பொருள், அதுக்கப்புறம் வந்துட்டு இது முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நினைவு அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். அதுக்கான பொருள், நினைவின் வகைகள் மற்றும் நினைவின் இருத்தலை அளவிடும் முறைகள், மறதி, இதுக்கான டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் இந்த திரிபு காட்சி, இல்பொருள் காட்சி இது எல்லாமே முக்கியமானது. எக்ஸாம்பிள் கொடுத்து இது வந்து எந்த இதில் இடம்பெறும் அப்படிங்கிறதுக்கான கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 4th யூனிட் பார்த்தோம்னா, ஊக்கம் மற்றும் கற்றல் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே சப் டாபிக் பார்த்தோம்னா, ஊக்குவித்தல் அப்படிங்கிறதுக்கான பொருள் மற்றும் வரையறை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மாஸ்லோவின் ஊக்கமும் கல்வியல் நடைமுறை கோட்பாடுகளும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாஸ்லோட அந்த 8 படிநிலைகள் இருக்குல்லையே, அதெல்லாம் கம்பல்சரி வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து அவாவு நிலை, கற்றற்கோட்பாடுகள் மற்றும் கல்வியல் நடைமுறைகள், அறிதிறன் கோட்பாடுகள் இந்த இது பார்த்துக்கோங்க. அடுத்து அறிதிறன் கோட்பாடுகளுக்குள்ள வாரம் ஜீன் பியாஜே நடத்தை கோட்பாடு, இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பார்ட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து வரும், ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அதுவும் தெளிவாக ஃபிங்கர் டிப்ஸில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்து தெளிவாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். சைக்காலஜின்னு பார்த்தோம்னா இந்த கோட்பாடுகள் ஆத்தர் மட்டும்தான் நம்ம வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியது. மற்ற எல்லாமே புரிஞ்சுக்கிறது. அதாவது இப்போ என்ன, எழுப்பொருள் காட்சி அப்படின்னா என்ன, திரிபு காட்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அப்படியே நம்ம எழுதிடலாம். அது மாதிரி அடுத்த டயத்தில் வந்து நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் சைக்காலஜியை பொறுத்தளவு கொடுப்பாங்க. இப்போ கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்டோட நம்ம எவ்வளோ ஆக்டிவிட்டியில் இருக்கணும், அதாவது எப்படி நம்ம அவங்கள டெவலப் பண்ணணும், அவங்கள எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அப்படிங்கும்போது சைக்காலஜிக்கு வந்து மற்ற கோட்பாடுகள் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. அடுத்து பாவ்லோவோட ஆக்கநிலை இருத்தம், ஸ்கின்னரோட செயல்படு ஆக்கநிலை இருத்தம் மற்றும் தாண்டேக்கின் கோட்பாடுகள். இதில் வந்துட்டு அதாவது நம்ம இந்த கோட்பாடு இதெல்லாம் படிக்கோம் இல்லையா, அதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிடுச்சு, அந்த ஸ்டெப்ஸ் புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னாலே போதும், நமக்கு வந்து ஈஸியாகவே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் படிநிலைகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க படிக்கிறதுல வந்துட்டு.
அடுத்து ஆக்கப்பூர்வ கோட்பாடு ஜான் டூயி, மனிதநேய கோட்பாடு கார்ல் ரோஜர்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு ஆத்தர்ஸ் பேர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து 5th யூனிட் பார்க்கலாம். நுண்ணறிவு மற்றும் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. நுண்ணறிவு அப்படிங்கிறதுக்கான பொருள், வரையறை மற்றும் வகைகள் வந்து படிச்சுக்கணும். அடுத்து நுண்ணறிவு கோட்பாடுகள் படிக்கணும். இது கண்டிப்பாக இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வராமல் இருக்காது, எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சைக்காலஜியை பொறுத்தளவு. நுண்ணறிவு கோட்பாடுகள் பார்த்தோம்னா இரட்டை காரணி கோட்பாடு, தர்ஸ்டனின் குழு காரணி கோட்பாடுகள், தார்ண்டெக்கின் பல காரணி கோட்பாடுகள், கில்ஃபோர்ட்டின் அறிவாற்றல் அமைப்பு மற்றும் கார்ட்னரின் பல நுண்ணறிவு, நுண்ணறிவு ஈவு, நுண்ணறிவு மதிப்பீடு, படைப்பாற்றல், கருத்து, காரணிகள் மற்றும் செயல்முறை, படைப்பாற்றலின் முன்னேற்ற உத்திகள். இது எல்லாமே நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா யூனிட் 5ல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து யூனிட் 6 அப்படின்னு எடுத்தோம்னா ஆளுமை கொடுத்துருக்குறாங்க. ஆளுமைக்கான பொருள், வரையறைகள் மற்றும் ஆளுமையின் தீர்மானங்கள், ஆளுமையின் கோட்பாடுகள், வகை, குணாதிசயம் மற்றும் மனோதத்துவம், ஆளுமையின் மதிப்பீடு, திட்டமிட்ட மற்றும் திட்டமில்லாத நுட்பங்கள், அப்புறம் சரி செய்தலுக்கான வழிமுறைகள். இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க யூனிட் 6ல். அடுத்து யூனிட் 7 பார்க்கலாம். யூனிட் 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமூகமயமாக்கும் குழந்தைகள் மேம்பாட்டு முகமைகள் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே சப்டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா சமூகமயமாக்கலின் முகமைகள், குடும்பம், பள்ளி, சக மற்றும் சமூகம், விளையாட்டில் குழந்தைகளோட பங்கு, அப்புறம் உடல், சமூக உணர்ச்சி மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சி, ஊடகத்தின் தாக்கம், குழந்தை பருவ அனுபவங்கள் மற்றும் வளர்ச்சி. இது வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த டாபிக் வந்துட்டு இதில் வந்துட்டு நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த டயத்தில் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து மெஜாரிட்டியாக வந்து கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 8 அப்படின்னு பார்த்தோம்னா கல்வியியல் பகுதி 1. அதுக்கடுத்து நமக்கு வந்து பெடகாஜிக்கல்னு பார்த்தோம்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்ட் 1 பெடகாஜிக்கல் பார்ட் 1 அப்படின்னு பார்த்தோம்னா கற்றல் மற்றும் கற்பித்தலில் ஆசிரியரின் உறவு, சிறப்புடன் கூடிய குழந்தைகள் தேவைகள், உள்ளடக்கிய கல்வி, கற்பித்தல் முறைகள் பற்றிய புரிதல், விசாரணை அடிப்படையிலான கற்றல், திட்ட அடிப்படையிலான கற்றல், செயல்பாடு அடிப்படையிலான கற்றல், கூட்டுறவு மற்றும் கூட்டு கற்றல், தனிநபர் மற்றும் குழு கற்றல், ஒருங்கமைப்பதற்கான முன்னுதாரணங்கள். அடுத்து கற்றல் ஆசிரியர் மையமானது, பாடத்தை மையமாக கொண்டது மற்றும் கற்றலை மையமாக கொண்டது. அடுத்து அறிவுறுத்தலின் கோட்பாடு கொடுத்துருக்குறாங்க. ப்ரூனர் கற்பித்தலின் கட்டங்கள் முன் செயலியல். அடுத்து ஊடாடும் மற்றும் பிந்தைய செயலில் 21ஆம் நூற்றாண்டில் கற்பிக்கும் திறன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து யூனிட் 9 அப்படின்னு பார்த்தோம்னா கல்வியியல் பெடகாஜிகள் வந்துட்டு அந்த இதில் பார்ட் 2 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான சப்டாபிக்ஸ் பார்த்தோம்னா கற்றல் வளங்கள், சுய, வீடு, பள்ளி, சமூகம், தொழில்நுட்பம், வகுப்பறை மேலாண்மை அப்படிங்கிற டாபிக் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மாணவரின் பங்கு, ஆசிரியர் மற்றும் தலைமைத்துவ பாணியில் பங்கு, அதுக்காக அதாவது நமக்கு எல்லாமே இதில் இந்த லாஸ்ட் ஒரு 8, 9, 10 யூனிட் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓரளவு வந்து அடுத்த டயத்தில் ரீட் பண்ணி ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நடத்தை மேலாண்மை சிக்கல்கள், வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை, தண்டனை மற்றும் அதன் சட்ட ரீதியான தாக்கங்கள், வேறுபாடு. அடுத்து கற்றலுக்கான மதிப்பீடு மற்றும் கற்றலின் மதிப்பீடு, இதுக்கான வேறுபாடு கேட்டிருக்காங்க. அடுத்து ஐசிடிஇ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் அதுக்கான கருத்து கருவிகள் என்ன, அதுக்கானது பார்த்தோம்னா கணினி, இணையம், உரை ஆவணங்கள், விரிதாள்கள், விளக்க காட்சிகள். இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க யூனிட் 9ல். அடுத்து யூனிட் 10 அப்படின்னு பார்த்தோம்னா கல்வியியல் பகுதி பார்ட் 3 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐசிடி உடன் ஒருங்கிணைப்பு மற்றும் கற்பித்தல், மதிப்பீட்டில் ஐசிடியை ஒருங்கிணைத்தல், தயாரித்தல், பாடங்களில் பல்லூடகங்கள் வழியாக பாடங்கள் மற்றும் திட்டமிடல், ஆசிரியர்களுக்கான நிகழ்நிலை கற்றல், படிப்புகள், தொழில்முறை மேம்பாடு, திறந்த கல்வி வளங்கள், ஐசிடி தளங்கள் மற்றும் மோக் தொடர்ச்சியான விரிவான மதிப்பீடு, முன்னோக்கு மற்றும் பயிற்சி, புரிதல், தேசிய பாடத்திட்ட கட்டமைப்புகள், NCF 2025 கொடுத்துருக்குறாங்க. சூழலில் கற்பித்தல் மற்றும் கற்றல், கல்வி உரிமை சட்டம் 2009 இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா உளவியலாளர்களோட பெயர்கள், கோட்பாடுகள், அது எந்த ஆசிரியர் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். மற்றது எல்லாமே நமக்கு வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே சைக்காலஜி நமக்கு ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.